சென்னை கொருக்குப்பேட்டையில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் மாதர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக வணக்கம் ரவீனா. நிச்சயமாக வணக்கம் ரவீனா. புதிய தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்ப பெற கோரி ரயில்வே துறை மற்றும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் எனவும் அதேபோன்று பெட்ரோல் விலை, கேஸ் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை கொருக்குப்பேட்டை ரயில் நிலையத்தில் ரயில்கள் வந்து செல்லும் தண்டவாளத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் அனைத்து இந்திய மாதர் சங்கம் ஒருங்கிணைந்து ரயில் மறியலில் ஈடுபட முயன்றனர். மேலும் ரயில் மறியலில் ஈடுபட முயன்றவர்களை தடுப்பதற்காக 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் ரயில்வே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தயாராக இருந்த 2 பேருந்துகளும் முன்னெச்சரிக்கையாக கைது செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்தது. கொருக்குப்பேட்டை ரயில் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் அதாவது 100க்கும் மேற்பட்டோர் அங்கு வந்து ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கிடையே தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற 50க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட 150 பேரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சக்திவேல்.